ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வந்த கிளிப்லேயே பார்த்துருக்கீங்க. நம்ம ஃபிஷ் மார்க்கெட் வந்துருக்கோம். மாடியோட மால்டீஸோட ஃபிஷ் மார்க்கெட். இங்கே தான் எல்லா ஃபிஷ்ஷும் காலைல வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து அப்படியே விற்றுருவாங்க. அது வந்து இங்கே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த டூனா எல்லாம் வாங்க போகிறதில்ல. சாலை ஐ திங்க் சாலையில் ஒரு வெரைட்டி தான் நம்ம வாங்க போகிறோம். எவ்வளோ கேட்டு வாங்குவோமா? நம்ம 3 பீஸ் 20. ஓகே, 3 பீஸ் 20. இந்த மீன் தான் வாங்க போகிறோம். அவர் வாங்கட்டும், வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். 3 பீஸ் 20ன்னா நம்ம ஒரு 3 பீஸ் 20 நம்ம 6 பீஸ் வாங்கணும். ஒரு 6 பீஸ் 6 மீன் வாங்குகிறோம். அவ்வளோதான், வாங்கியாச்சு, மீன் வாங்கியாச்சு. அப்படியே க்ளீனிங் சைடு வந்தோம்னா நம்ம க்ளீனிங் பண்ண போகிறதில்ல. இங்கே தான் கவுண்டர் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு மீன் காசு இதெல்லாம் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதான் கட்டிங் மீன் க்ளீன் பண்ணுற இடம். அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. இங்கே டூனான்றது வந்து சூற மீன் இருக்குல்ல, அதை நீட்டாக கட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா சூற மீன் தான் நீட்டாக அழகாக கட் பண்ணுவாங்க. ஸ்டைல் அழகாக கட் பீஸ் அழகாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கியாச்சு. வெயில் புழக்குது. மீன் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இனி மீன் கட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் மீன் கட் பண்ணுறதுக்கு கத்தி வேணும். கத்தி வாங்கணும், அதுக்காக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பெரிய கத்தியாக பார்த்து வாங்கணும். நல்லா அழகாக கட் பண்ணிட வேண்டியதான். இன்னைக்கு மீன் ஃப்ரை பண்ணலாம். குழம்பு வைக்கல, குழம்பு வைக்க தெரியும் தான், பட் இருக்குது. இங்கே எப்படியும் ஒரு சாப்பாடு கம்மியில் சாப்பாடு போடுவாங்க. எப்படியும் ஏதாவது ஒரு குழம்பு இருக்கும். அந்த குழம்பு வச்சுட்டு அப்படியே நம்ம மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். பார்ப்போம். போயிட்டு நம்ம இதை கத்தி வாங்கிட்டு போயிட்டு அடுத்த சமையல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் வாங்கியாச்சு. அப்படியே கத்தியெல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் அப்படியே எங்கள் ஊர்லேருந்து நான் ஆர்டர் போட்டேன். நம்ம கேமராவுக்கு ஒரு ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வந்து ஊர்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை இனி வாங்கணும். அது தம்பிக்கிட்டே இருக்குது. அப்படி தம்பியை போய் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டு சமைக்க போகலாம். இங்கே பாருங்க, ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு வரான்ல, வந்தேன் என் தம்பி. ஒரு பேக்கையும் போட்டு அப்படி வராரு. ஸ்டைலாக தெரிகிறதா, சிரிக்கிறாரா? வரா 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 வரா. வெக்கப்படுறாரு. அவ்வளோதான், நம்ம ட்ரைபாட் வந்து விட்டது. ஓ,
ஓகே. ஒரு நம்பர் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில். ஸ்ப்ரைட் பிக் பாட்டில். ஆ போன வாட்டி 4 மீன் 20 ரூபா. இந்த வாட்டி நேரமாக போயிட்டேன் காலைல, அதனால ரேட் அதிகம் விற்கிறேன். லேட்டாக போனோம்னா விற்காது இல்லை லாஸ்ட்டா. அவள் காலைல பிடிச்சிட்டு வர மீன் விற்காததும் ரேட்டு கம்மியாக விற்பாங்க. போகுமா போமா. ஓகே, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஐயோ, தேவையான அளவு தெரியலையே. சரி ஓகே, இது போதும், அவ்வளோதான். அப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நாங்கள் கரம் மசாலா போடுவோம். கரம் மசாலா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். இல்லை, எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். முள்ளு குத்தாம இருந்தால் சரி. முள்ளு குத்துது. க்ளவுஸ் யூஸ் பண்ணலன்னு பார்க்காதீங்க, கை கழுவிட்டு. சரி, மசாலா போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீசரில் இருக்கட்டும். நைட்டு எடுத்து சமைச்சிக்கலாம்.